ட்ரெயின்ல போம்போது பல ஐட்டம் கொண்டு வருவாய்ங்க. மசாலா போண்டான்னுவாய்ங்க, பூரின்னுவாய்ங்க, லஸ்ஸின்னுவாய்ங்க, அதுன்னுவாய்ங்க, இதுன்னுவாய்ங்க. அடடடடடா! சொல்ல சொல்ல வாய் அப்படியே ஊறும். நான் போன டெல்லிக்கு போம்போது ஒண்ணு கொண்டு வந்தாய்ங்க. இந்த மீல்ஸ் மாரி ஒண்ணு கொண்டு வந்தாய்ங்க. தரமா வச்சிருந்தாய்ங்க. இந்த அந்நியன் படத்துல வர மாரி, இது என்ன மூக்கு சளி மாரி இருக்கு, இது என்ன பேப்பர் மாரி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லாம, அது ஒரு நீட்டா பயங்கரமா அப்படியே ஊறுகாய் பாக்கெட்ல வச்சு தலைகீழா திருப்பிக்கிறாரு. இது ஊறுகாய் பாக்கெட் மாரி வச்சு, அத வச்சு, இத வச்சு நல்லா பயங்கரமா குடுத்துட்டாய்ங்க. நானும் சாப்பிட்டுக்கிட்டே போனேன். ஆனா இத விட பெஸ்ட் என்னன்னா, புளி சோறு தான். எங்க அப்பத்தா அப்பவே சொல்லுச்சு. "இந்தா பேராண்டி தூக்கால்ல புளி சோறு கட்டி தரேன். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே போ. வரும்போது கழுவி கொண்டு வான்னுச்சு. நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம்தா. அதெல்லாம் கொண்டு நம்ம பெரிய ஜனாதிபதி இல்ல, பிரசிடென்ட் இல்ல. அதெல்லாம் கொண்டு போய் அவமானப்படுவோம். அதனால நீயே வச்சுக்க. நான் போய் இந்த மாரி வடக்கை இந்த வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு" சொல்லி வாங்கி சாப்பிட்டா இதுவும் நல்லா தான் வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒண்ணு வாங்குனேங்க. இதுக்கு முன்னாடி இது சாப்பிடறதுக்கு முன்னாடி இது ஒண்ணு வாங்குனேன். இட்லியும் தயிர் சாதமும் முக்கால ஓலி புளிச்சு போய் இது வாயில தான் அதிசயமா வருது. புளிச்சு போய் கிடந்துச்சு. நானும் பார்த்துட்டு மூஞ்சில விட்டு எரிஞ்சல் அமௌண்ட் ஆகி போச்சு. போய் அவன்கிட்ட மல்லு கட்டி அப்புறம் வேற வாங்கினேன். தயிர் சாதம் பாருங்க எப்படி இலக்கணும் உட்காந்து சாப்பிட்றதுக்கா இல்ல வேற பிச்சைக்காரன் கொடுத்தா கூட அவன் சாப்பிட மாட்டேன், தூக்கி போட்டுருவான். நான் காசு கொடுத்து கருமாயப்பட்டு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கி அதையும் இந்த மாதிரி கருமாயப்பட்டு தூக்கி போட்டு என்னை கொண்டுட்டாங்க. உட்காலி ஒழுங்கா கொடுக்காம இப்படியாடா போட்டு கொடுப்பீங்க. நானும் படிக்கிட்ட பார்த்துட்டு ஜாலியா அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டு வரலான்னு பார்த்தா என்ன பின்னாடி கக்கூஸ் இருந்து சாப்பிட முடியல. அதனால அங்க போய் அப்படியே வச்சுட்டேன். அப்படியே வச்சு பக்கத்துல வச்சுட்டேன். சாப்பிட முடியல.